முத்துக்குமரன் செம்மையாக ஒரு சம்பவம் பண்ணார். நம்ம எல்லாரும் பார்த்தோம். செம்மையாக ஓடிட்டு வந்தார். அதில் சத்யா, ஜெஃப்ரி, ரஞ்சித் சார் இவங்க 3 பேத்துக்கு எவ்வளோ பெரிய வன்மம். நிறைய பேர் இருக்காங்க, பட் இவங்க 3 பேர் ஹைலைட். எனக்கு 3 பேர் எவ்வளோ வன்மமாக காமிச்சாங்கன்னு நமக்கு தெரியுது. எனக்கு என்னன்னா அதில் செகண்ட் ப்ளேஸ் இருக்கிற சௌந்தர்யாவே சும்மா இருக்கிறாங்க, இவங்களால இருக்க முடியல, அதான் பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே வந்து ஜாக்லின் வந்து ஆனந்திக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும், எனக்காக மக்கள் போடுற ஓட்டுக்கு நான் ஓடியே ஆகணும், ஒரு தடவை ட்ரை பண்ணணும், பணப்பெட்டியை தொட்டுட்டு வந்தால் கூட போதும், நான் மக்களுக்காக ஏதோ பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பவித்ரா ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்றைக்கி திரும்ப மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போது விஷால் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் போல இருக்கு, நான் அதை பார்க்கல. அப்போது அர்ணவ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, டேய் உனக்கு இங்கே ஓடுறத விட அங்கே வந்து நல்லா இருக்கும்டா, அங்கே வந்து உனக்கு இதை விட நல்ல க்ரிப் இருக்கும், இங்கே வந்து உனக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொல்லி விஷாலுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சித்தை பார்க்கணுமே ஒரு ஃபேஸு, இங்கே பாரு டேய் ஃபுல் எனர்ஜி அங்கே ஆடுறா, அங்கே ஓடாத அப்படிங்கிறாரு. இது வந்து ஒருத்தர் இப்போ அர்ணவும் சொல்லி கொடுக்குறாரு. அர்ணவ் வந்து வன்மம் இல்லாமல் விஷால் ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ரஞ்சித் வந்து வன்மத்தோட முத்தோட பணம் குறையணும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரஞ்சித்க்கு முத்து மேலே எவ்வளோ வன்மங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி அந்த கண்ணி அடிச்சுட்டு அந்த உதட எப்படி வச்சுட்டு ஒரு பெக்யூலர் ஆக்ஷன் பண்ணுவார்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படி பண்ணுடா அங்கே போய் அடி அப்படின்னு சொல்கிறாரு. விஷால் அவர் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் 2 பேரும் ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. நேற்று பவித்ரா பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி இவங்க 2 பேரும் ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேஷ் பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3rd ஒரு ரவுண்டு நடந்துச்சு, ஆனால் அதை பற்றின நியூஸ் இன்னும் வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டுருக்கு. யாரும் வெளியே போகல, ஆனால் யாராவது பணம் அடித்தாங்களா இல்லை போயிட்டு பாதையில் திரும்பி வந்துட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து மாகாப்பா ஆனந்த் வீட்டுக்குள்ளே வராரு. ஸோ அவரோட கொஞ்சம் நேரம் ஃபன்னாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மஞ்சரி தீபக் எப்போ வராங்கன்னு தெரியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தீபக் அண்ணா வந்து இன்றைக்கி கண்டிப்பாக போகிறாரு, ஸோ நாளைக்கு ஷுவராக இருப்பார். ஆனால் இன்றைக்கி இருப்பாராங்கிறது எனக்கு ஷுவராக தெரியல. அதாவது நேற்றுக்கே போய் இன்றைக்கி இருப்பாரா இல்லை இன்றைக்கி தான் போய் நாளைக்கு வராராங்கிறது எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி சொல்லுங்கள், இந்த மாதிரி வின்னர் ப்ரைஸ் மணிலேருந்து குறைச்சி இப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, இது வந்து ஒரு அன்ஃபேர் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கேர்ள்ஸ்க்கு அன்ஃபேர். அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ்க்கு அன்ஃபேர் தான், ஏன்னா பாய்ஸ் அளவுக்கு ஓட முடியாது. ஆனால் இதில் வந்து இவங்க தான் வின்னருங்கிறதையும் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ மற்றவங்களுக்கு எதுவுமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கும் போது அவங்க ஈஸியாக ஓட மாட்டாங்களா? சப்போஸ் தோத்தா கூட அவங்களுக்கு 3 நாள் சம்பளம் மட்டும் தான் போகும், பட் வின்னருக்கு ட்ராஃபி போயிடும். இது மாதிரி ஒரு இதுக்கு வந்து இது எப்படின்னா மொத்த பணத்தையும் டாப் 6க்கு பங்கு பிரித்து கொடுத்த மாதிரி இருக்குது. அது ரொம்ப தப்பு. பிக் பாஸ் ஏன் அப்படி பண்ணாங்க? இது வரைக்கும் யாருக்கும் பண்ணாத ஓரவஞ்சனை எதுக்காக முத்துக்குமரனுக்கு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.